வணக்கம். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட்ன்னு சொல்லிட்டு திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கிற பாளையங்கோட்டைங்கிற ஊரை நம்ம சொல்லுவோம். அது ஏங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நிறைய பள்ளிகள், அப்புறம் கல்லூரிகள் இந்த இடத்துல இருக்கனால அதுக்கு பேர் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி பாளையங்கோட்டையில இருக்கிற ஒரு பழமையான கோட்டைக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. ஸோ சேர, சோழ, பாண்டியர் காலத்துல இருந்தே அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ பாளையங்கோட்டை வல்லப மங்கலம்ங்கிற பேர்ல அழைச்சிருக்காங்க. பாளையங்கோட்டைக்கு இன்னொரு பேர் இருந்திருக்கு. அது பேர் வல்லப மங்கலம். அதுக்கப்புறம் நாயக்கர் ஆட்சி காலத்துல பாளையக்காரர்களால ஒரு பெரிய கோட்டை ஒண்ணு கட்டப்பட்டுச்சு அந்த காலத்துல. சோ அந்த கோட்டையுடைய மதில் சுவர் பாத்தீங்கன்னா 3 மனுஷங்க படுத்திருந்தாங்க அப்படின்னா எவ்வளவு வித்து அகலம் இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய தடிமனான சுவரா அந்த சுவர் இருந்திருக்கு. இந்த கோட்டைக்கு 4 திசையிலேயே 4 வாசல் இருந்திருக்குங்க. திருவனந்தபுரம், மதுரை, திருச்செந்தூர், தென்காசி அப்படிங்கிற ஊருக்கு போற வகையில வாசல் கரெக்டா ப்ராப்பரா சூப்பரா கட்டி இருந்திருக்காங்க. முருகங்குறிச்சியில இருந்து மணக்காவளம் பிள்ளை பூங்கா வரைக்கும் இந்த கோட்டை ஒரு காலத்துல பெருசா இருந்திருக்குங்க. சோ வெள்ளக்காரங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த கோட்டையை ஜெயிலா யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய மிலிட்டரி கேம்பா யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஆயுத கிடங்கு, அவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற குடோனா யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல இந்த கோட்டையை கொஞ்சம் கொஞ்சமா இடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோட்டை இடிக்கப்பட்ட கற்கள் சுவர்களை வச்சுதான் சுலோச்சன முதலியார் மேம்பாலம், ஸ்ரீரங்கம் டேம் அதெல்லாம் கட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ அந்த கோட்டையோட ஒரே ஒரு பகுதி மட்டும்தாங்க எஞ்சி இருக்கு. இந்த கோட்டை கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு மேல் பழமையான கோட்டையில ஒரே ஒரு பகுதி மட்டும்தான் இந்த போர்ட்ல எஞ்சி இருக்கு. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் காவல் நிலையம், போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கோட்டை ரினோவேட் பண்ணி சில வருடங்களுக்கு முன்னால அப்போதைய தமிழக மாண்புமிகு முதல்வர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்களால இது திருப்பி திறந்து வைக்கப்பட்டது. ஊமத்துறை, வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தம்பி ஊமத்துறையை ஜெயில அரெஸ்ட் பண்ணி வச்ச இடம் இந்த இடம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் இங்கேருந்து தப்பிச்சு போயிருக்காரு அப்படிங்கறதே சொல்றாங்க. 2023 வருஷம் இது பொதுமக்களுக்காக திறந்திருக்காங்க. இங்க நிறைய இலக்கிய கூட்டங்கள், சங்க கூட்டங்கள்லாம் நடந்திருக்கு. இப்ப மறுபடியும் இது பூட்டி கிடக்கு. என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா, தமிழ்நாடு டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு சுற்றுலாத்துறை இந்த இடத்த ஒரு மியூசியமா மாத்தி எல்லாருமே பாக்குற மாதிரி வைக்கணுங்க. ஏன்னா திருநெல்வேலிக்கு எப்படி நெல்லையப்பர் கோயில், இருட்டுக்கடை அல்வா, தாமிரபரணி ஆறு இதெல்லாம் பெரிய பெரிய அடையாளமா இருக்கும், அதே மாதிரி பாளையங்கோட்டையில இருக்கிற இந்த கோட்டையும் ஒரு மிகப்பெரிய அடையாளம். அதனால தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அப்புறம் தமிழக அரசு இதை கொஞ்சம் கேர் பண்ணி இந்த இடத்த ஒரு மியூசியமா மாத்தி எல்லாருமே இப்ப வெளியூர்ல இருந்து யாரும் வந்தாலும் அவங்க பாக்குற மாதிரி உள்ள பாளையங்கோட்டை, திருநெல்வேலி ஹிஸ்டரி எல்லாம் கொஞ்சம் வைக்கணும்.